கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள்வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் வாழ்வில் பயமும் கவலையும் இருந்த இடம் கூட தெரியாமல் மறைந்துவிடும். பாருங்கள் என்ன அழகாக சொல்கிறார்ல. நம்ம எல்லாம் பாபா கிட்ட கேட்டுட்டு இருக்கு என்ன தெரியுமா, பாபா எனக்கு ஒரு பயம் இருக்குது, இப்படி கவலையில் நான் உழந்து கொண்டிருக்கிறேன், இதுலாம் என்னை விடுவிப்பீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். பாபா பிரமாதமாக பதில் சொல்கிறார். அது இருந்த இடத்தின் தடம் கூட இருக்காதுங்கிறார் இல்லையா. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுக்குறார் இல்லையா. பாபா கூட இருக்கும்போது நம்ம எதற்குமே கவலைப்பட வேண்டாங்கிறது தான் அந்த மீண்டும் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார் சாய்நாதர். இந்த ஆசீர்வாதம் பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி, நம்மிடம் அன்புடன் பாசத்துடன் பேசி கொண்டிருக்க ஒரு சகோதரி. அடுத்தவர்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அந்த ப்ரேயரை உடனே நிறைவேற்றி வைக்கிறார் சாய்நாதர். அதை மீண்டும் நமக்கு இந்த அற்புதத்தின் மூலம் உறுதிப்படுத்துகிறார். H1B விசாவுக்காக சகோதரி ப்ரேயர் பண்ணுறாங்க. அவங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய 2 தம்பிகளுக்காக. பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி வனிதா அவர்கள், சகோதரியின் மகனும் H1B விசாவுக்காகத்தான் அப்ளை பண்ணிட்டு காத்திருக்கிறாரு. சகோதரியை கரம் பிடித்து அழைத்து செல்கிறார் சாய்நாதர். கோபுரம் டிவியின் மூலமாக பதில் சொல்லி அசத்துறார். இன்றைக்கி 2 அற்புதம் H1B விசாவுக்கு கொடுத்துருக்கார். அதனால் விசாவுக்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் இன்று பாபா ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். அதுதான் இந்த அற்புதங்களை சொல்ல வைக்கிறார். இந்த அற்புதங்களை கவனமாக ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. இப்படி 2 அற்புதங்கள் அமர்க்களம் அப்படின்னா, அடுத்து மலேசியாவை சேர்ந்த சகோதரி கோகிலவாணிக்கு என்ன அற்புதங்க, அமர்க்களமான அற்புதம். சகோதரி ஆட்கொண்டதிலிருந்து சகோதரி கர்மாவால் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்கும் போது அந்த கர்மாவை நான் அப்படி துடைத்தெறிவேன், அதை எரித்து மாய்ப்பேன் அப்படிங்கிறத பாபா பிரமாதமாக சகோதரின் அற்புதத்தின் மூலம் நமக்கு புரிய வைக்கிறார். கர்மா உன்னை என்ன பாடுபடுத்தினாலும் கவலைப்படாதே, நான் இருக்கிறேன்கிறார் சாய்நாதர் இல்லையா. நான் இருக்க பயமேன், அதானே சொல்லுவார் இல்லையா சாய்நாதர். அமர்க்களப்படுத்துவார். இப்படி பிரமாதமான 3 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். அந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற 9ஆம் தேதி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். வருகின்ற 9ஆம் தேதி வியாழக்கிழமை 2ம் சேர்ந்து வருவதால் தேங்க்ஸ் கிவிங் டே. அன்றைக்கி அப்பாட்ட தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்லணும், எந்த கோரிக்கையும் வைக்கக்கூடாது. 9ஆம் தேதி தேங்க்ஸ் கிவிங் டே, அதை பிரமாதமாக செலிப்ரேட் பண்ணுவோம். அன்றைக்கும் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. வாங்க இப்போ வரிசை நிகழ்ச்சிகளை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு. நம்மிடம் அன்புடன் பாசத்துடன் பேசி கொண்டிருக்க ஒரு அன்பு சகோதரி. சகோதரியோட வழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது அங்கே ஒரு குட்டி பாபா வச்சுருப்பாங்க, எடுத்து ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டு தான் கிளம்புவாங்க. அப்பா நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. நேராக ஆஃபீஸில் உட்கார்ந்த உடனே சகோதரிக்கு எதிர்த்தாப்பில் அந்த பாபாவை வச்சு வணங்கி விட்டு தான் சகோதரி அன்றைய அலுவல்களை ஆரம்பிப்பாங்க. இது சகோதரியோட ரெகுலர் ஒர்க். இது சகோதரிக்கு கீழே 2 தம்பிகள் ஒர்க் பண்ணுறாங்க. இந்தியாவிலேருந்து படிச்சுட்டு அங்கே வந்தவங்க, மாஸ்டர்ஸ் மட்டும் அங்கே பண்ணியிருக்காங்க. சகோதரின் அலுவலகத்தில் தான் பணிபுரிகிறாங்க. அவங்க 2 பேரும் H1B விசா அப்ளை பண்ணிவிட்டு காத்திருக்கிறாங்க. ஒரு தம்பி 2வது முறை அப்ளை பண்ணுறாரு, ஒரு தம்பி 3வது முறை அப்ளை பண்ணுறார். இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, 3வது முறையும் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அங்கே இருக்க முடியாது, இந்தியாவுக்கு தான் வரணும். இந்த H1B விசாவில் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, அது லாட்ரியில் தான் கிடைக்கும். நமக்கு எல்லா தகுதியும் எல்லாமே இருந்தால் கூட அவங்க லாட்ரியில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. தம்பியும் நேராக வந்து சகோதரிகிட்ட சொன்னார், அக்கா நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்க, எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறீங்களான்னு. கண்டிப்பாக பண்ணுறேன், கவலையப்படாதீங்கன்னாங்க. தம்பிங்க அப்படி நகர்ந்து போனவுடனே சகோதரி பாபாவிடம் ஒரு ப்ரேயரை வைக்கிறாங்க. அப்போ இன்னும் 3 வாரம் இருக்குது, மார்ச் மாத இறுதியில் தான் அந்த ரிசல்ட் வரும். இப்போ தம்பிங்க அப்ளை பண்ணியிருக்காங்க.
2 பேருக்குமே நீங்கள் அந்த H1B விசாவை நீங்கள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட ப்ரேயர் வைக்கிறாங்க. அப்போ சகோதரிக்கு ஒரு ஞாபகம் வருது, கோபுரம் டிவியில் நம்ம அடிக்கடி பார்க்குறோம், பாபாவுக்கு ஒரு தேங்க்ஸ் லெட்டர் எழுதி வச்சா அந்த கோரிக்கையை பாபா ஏற்றுக்கொண்டு அற்புதமாக அருள்மழை பொழிகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் ஷீட் எடுத்தாங்க. தம்பிகள் 2 பேரோட பேரையும் எழுதி இருவருக்கும் H1B விசா பெற்றுக் கொடுத்ததற்கு நன்றி பாபா அப்படின்னு சொல்லிட்டு மடித்து அந்த பாபாவின் பாதத்தில், சகோதரி கொண்டு போய் டெய்லி வைக்கிறாங்களே அந்த பாபாவின் பாதத்தில் அந்த லெட்டரை வச்சுட்டாங்க. லெட்டரை வச்சுட்டு சகோதரி காத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் சகோதரி மறந்துட்டாங்க அது பாட்டு என்ன 3 வீக்ஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா, அப்படியே ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ மார்ச் இறுதியில் தம்பிங்க 2 பேரும் அப்படி சந்தோஷமாக வந்து சகோதரிகிட்ட நின்று ஒரு குட் நியூஸ் சொல்லணும் உங்கள்கிட்ட, எங்கள் 2 பேருக்கும் விசா கிடச்சிருச்சு அப்படின்னாங்க. சகோதரி சொன்னாங்க, உங்களுக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. எப்படி தெரியும் அப்படின்னோடனே அந்த பாபா கீழே அந்த பேப்பர் எடுத்து அவங்கள்ட்ட காட்டுறாங்க. என்ன எழுதியிருக்கேன் படிங்க நீங்கள் என்ன. 2 பேரோட பேரையும் எழுதி H1B விசா பெற்றுக் கொடுத்ததுக்கு நன்றின்னு எழுதியிருக்காங்க. அவங்க அசந்துட்டாங்க. அப்படியா, பாபாட்ட இப்படி எழுதி வச்சா கிடைக்குமாண்ணா? சத்தியமாக கிடைக்கும், இந்த லெட்டரை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஆலயங்களுக்கு செல்லும்போது அங்கே உண்டியலில் போட்டாலும் சரி, சூப்பர், பாபாவுக்கு நன்றியை மட்டும் சொல்லுங்கன்னாங்க. அந்த சகோதரர்கள் 2 பேரும் பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு போன பிறகு சகோதரி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள். அப்பா, நீங்கள் அந்த விசாவை பெற்றுக் கொடுத்ததற்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. ஆனால் நான் பெருசாலாம் எந்த ஸ்லோகமும் சொல்லலை, எந்த ஒரு பெரிய வேண்டுதலும் வைக்கலைன்னா, பாபாக்கிட்ட ஒரே ஒரு நாள் மட்டும் ரிக்வஸ்ட் பண்ணி சொல்லிவிட்டு இந்த தேங்க்ஸ் லெட்டர் மட்டும் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் நான் மறந்தே போயிட்டேன்னா பாபா பெற்றுக் கொடுத்தார். இதுதான் உண்மை, சத்தியம். இப்படித்தான் வழிபாடு இருக்கணும். பாபா கிட்ட ஒரு முறை சொன்னால் போதும். தினம் 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 சொல்லணுமான்னு கேட்டால் கிடையாது. அவர் என்ன மனிதரா? பிரசாத் கணேஷ்டன்னா டெய்லி சொல்லணும், ஏன்னா நான் மறந்துடுவார். பாபா மறப்பாரா? மறக்க மாட்டார். ஒரு முறை சொன்னால் போதும், பிரமாதப்படுத்திடுவார். அதுதான் இங்கே சகோதரின் விஷயத்தில் பிரமாதமாக நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறார். சகோதரின் அற்புதத்தின் மூலமாக நீ என்னிடம் ஒரு முறை சொன்னால் போதும்ங்கிறத நமக்கு தெரியப்படுத்துகிறார் சாய்நாதர். அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது அந்த பிரார்த்தனைக்கு பலன் அதிகமாக இருக்கிறது என்பதையும் நமக்கு இன்று தெரியப்படுத்துகிறார் சாய்நாதர். உண்மையிலே அமக்களமான அற்புதம் இல்லையா? இந்த H1B விசாங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்கிறத எல்லா சகோதரிகளுமே என்கிட்ட சொல்கிறீங்க, சகோதரர்களுமே என்கிட்ட சொல்கிறீங்க. ஏன்னா லாட்ரியில் கிடைக்கணும். அது இறை சக்திகளின் பலம் இல்லாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதான் நிதர்சனமான உண்மை. தம்பிங்க 2 பேருக்கும் கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அடுத்த அற்புதத்துக்கு போவோம். அடுத்த அற்புதமும் விசா பற்றிய அற்புதம் தான். சென்னையைச் சேர்ந்த சகோதரி வனிதா அவர்கள் நம்மிடம் அன்புடன் பாஸ்துடன் பேசி கொண்டிருக்கிற சகோதரி, மகனுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன் நான் அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனால் மகனுக்கு விசா கிடைக்கலன்னா, ஏற்கனவே ஒரு முறை அப்ளை பண்ணோம், கிடைக்கல. இந்த வருஷம் அப்ளை பண்ணியிருக்கேன், அது கிடைக்கணும், பாபாக்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கம்பாங்க. அங்கே ஞானசாய் பாபா குருஜிட்டையும் சொல்லி ஒரு துணி பூஜையும் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து பிரார்த்தனை நடந்துக்கிட்டு இருக்கு. பாபாட்ட உட்காந்து பேசுவாங்க. பாபா, இந்த முறை என் மகனுக்கு நீங்கள் பெற்றுக் கொடுங்கள், மார்ச் மாத இறுதியில் ரிசல்ட் வரும், நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சகோதரிக்கு என்னென்னா சச்சரிதமில் ஆன்சர் இருக்கும், நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அதே போல் அற்புதங்கள் நிகழ்ச்சியும் ஆன்சர் பண்ணுதுன்னா, நான் அற்புதங்கள் நிகழ்ச்சியை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த 415க்குள்ளே ஒரு நம்பரை சொல்லி ஓப்பன் பண்ணுறேன், 150 அப்படின்னு சொல்லிட்டு 150வது எபிசோடு ஓப்பன் பண்ணுறேன். பாபா எப்படி பதில் கொடுக்குறாரு பாருங்கள். அந்த எபிசோடோட ஃபஸ்ட் செக்மெண்ட்டே ஒரு சகோதரியின் மகளுக்கு விசா கிடைத்ததுன்னு ஒரு செக்மெண்ட்டு பாருங்கள். எப்படி ஆன்சர் பண்ணுறாரு பாருங்கள். அதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் சச்சரிதம் பதில் சொல்லும். அதே போல் பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சியும் உங்களுக்கு பதிலாக அமையும். ஒரு 4 அற்புதமோ 3 அற்புதமோ சொல்கிறோம் இல்லையா, அதில் உங்களுக்கு நிச்சயமாக பதில் இருக்கும் என்பது சத்தியமான உண்மை. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்பாவுக்கு உடனே தேங்க்ஸ் பண்ணாங்க. அப்பா, நீங்கள் சேங்ஷன் பண்ணிட்டீங்க, என் மகனுக்கு நிச்சயமாக விசா கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். இப்போ ரீசண்டாக இந்த மாத இறுதியில் மகன் ஃபோன் பண்ணி, அம்மா எனக்கு விசா கிடச்சிருச்சுன்னாரு. சகோதரி முதல்ல ஃபோன் பண்ணது எனக்கு தான். அண்ணா, இந்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா. சச்சரிதம் பதில் சொல்வது போல் நம்முடைய அற்புதங்கள் நிகழ்ச்சியின் மூலமாகவும் பதில் கிடைக்கிறது. பாபா நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். உண்மை சத்தியம். நாம் பேசுவதை சாய்நாதர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார் சாய்நாதர். ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த 2 அற்புதத்தின் மூலமாக நமக்கு பாபா புரிய வைத்திருக்கிறார்.
இன்றைக்கி நிறைய சகோதர சகோதரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, விசாக்காக காத்திருக்கிறோம்னு சொல்லிட்டு. உங்கள் அத்துணை பேருக்கும் நம்பிக்கையை கொடுப்பது போல், உங்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைப்பது போல் இந்த 2 அற்புதங்களையும் சொல்லியிருக்கிறார். இவங்களுக்காக விசா கிடைத்தது போல் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கும் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு பிரமாதமான விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர். இந்த 2 அற்புதங்கள் பிரமாதம்னா ஒரே ஒரு அப்டேட் சொல்லிவிட்டு நான் நிகழ்ச்சிக்குள்ளே கன்டினியூ பண்ணுறேன். நான் சமீபத்தில் கட்டாரை சேர்ந்த அன்பு மகள் காயத்ரியோட கணவருக்கு அந்த ஸ்டண்ட்டு வச்சாங்கன்னு ஒரு அற்புதம் சொன்னேன். ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அவரை காப்பாற்றினார் சாய்நாதர்னு சொன்னேன். அவருக்கு அந்த ஆபத்து துவங்கிய நேரத்தில் காயத்ரியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. அவங்க இந்த 9 வார வழிபாடை மேற்கொண்டிருக்காங்க. அவங்க எங்கிட்ட இப்போ ரீசெண்டாக பேசினாங்க, அண்ணா நாங்கள் இந்த 9 வார வழிபாடு செய்தோம். நாங்கள் என்னுடைய மாப்பிள்ளைக்காக நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தேன். அவருக்கு குணமாகி கரெக்டாக இப்போ 2ஆம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை தான் 9வது வாரம் முடியுதுன்னா, அதற்காக புதுச்செட்டி தெருவில் இருக்கிற பாபாவுக்கு வஸ்திரம் சாத்தி பொங்கல் படைத்து நாங்கள் கும்பிட்றோன்னு வேண்டிக்கிட்டோம். அதை நாங்கள் நேற்று நிறைவேற்றினோம். அதாவது இன்றைக்கி 3ஆம் தேதி ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேற்றுக்கு புதுச்செட்டி தெருவிலிருந்து தலைவர் உதயநாயகம் அவர்கள் என்கிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன எபிசோடில் வந்த காயத்ரி வந்திருக்காங்க, கணவரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, பாபாவுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க, ரெட் கலர் வஸ்திரம். இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்கள். அவ்வளோ அம்சமாக இருப்பார் அந்த பாபா, அட்டகாசமாக இருப்பார், பிரம்மாண்டமான பாபா. புதுச்செட்டி தெருவில் வாய்ப்பு கிடைத்தால் கொழும்புக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பிரம்மாண்டமான பாபா. காயத்ரியும் யோகேஸ்வரன் பேர் அவருக்கு. அவர் 2 பேர் நிற்க வச்சு பாபாட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி தலைவர் என்கிட்ட சொன்னார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பாபா எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்கள். அந்த 9 வார வழிபாடுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அது நம்ம சேனல்லே கொடுத்துருக்கோம், விரதங்கள் இல்லாத 9 வார வழிபாடு. 9 வாரங்கள் வழிபாடு செய்யும்போது நம்ம என்ன பிரார்த்தனைக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறோமோ அதை நிறைவேற்றி வைப்பார் சாய்நாதர். பாருங்கள், அந்த 9 வாரங்கள் முடியறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஸ்டண்ட்டு வச்சு அவரை காப்பாற்றி அற்புதமாக இன்றைக்கி பூஜைக்கும் அவரை கூப்பிட்டு வந்துட்டார். அதுதான் சாய்நாதர் இல்லையா? ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக தான் நம்ம கூட இருக்கார். அவர் நமக்குள்ளே தான் வசித்து கொண்டிருக்கிறார். நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, நான் நமக்குள் வசித்து கொண்டிருக்கும் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இப்படி பிரமாதமான 3 விஷயங்களை கொடுத்த சாய்நாதர் இப்போ 4வது அற்புதத்தின் மூலம் இன்றைக்கி டைட்டிலுக்கு பாபா ஒரு உறுதிப்பத்திரம் நமக்கு கொடுக்குறார். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் வாழ்வில் பயமும் கவலைகளும் இருந்த தடம் கூட தெரியாமல் மறைந்து போகும். பிரமாதமாக சொன்னாரா பாருங்கள். சகோதரின் வாழ்வில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு பாருங்கள். கர்மா என்ன விளையாடினாலும் எங்கள் அப்பா இருக்காருன்னு நம்பினாங்க. அந்த கர்மாவை அப்படி துவம்சம் செய்தார் சாய்நாதர். அந்த கர்மாவை எரித்து, அந்த கர்மாவை துடைத்தெறிந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சகோதரிக்கு செய்திருக்கிறார். அந்த அற்புதங்களை நம்மோடு ஷேர் செய்து கொள்கிறார்கள். வாங்க பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்வோம். சகோதரி கோகிலவாணி எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா அற்புதம் சொல்லட்டுமான்னாங்க. அம்மா எவ்வளோ பெருசுமான்னேன். அண்ணா எக்கச்சக்கமாக இருக்குன்னாங்க. அம்மா வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருங்கம்மான்னு சொன்னேன். அந்த வாய்ஸ் நோட் கேட்க 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 எனக்கு அப்படி வியப்பின் உச்சத்தில் தான் இருந்தேன். ஏன்னா ஒரு மனிதனை கர்மா இந்த பாடுபடுத்துமா, அப்படி பாடுபடுத்தியிருக்கு சகோதரியை. ஆனால் அவங்க நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, எங்கள் அப்பா இருக்காருன்னு நம்பிக்கை வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை அவர்களை காப்பாற்றி கரையேற்றியது. இப்போ கூட ரீசண்டாக இப்போ போன வாரம் ஷீரடி வந்துட்டு போகிறாங்க சகோதரி. அப்படி ஒரு ஆசீர்வாதம் சகோதரிக்கு. சகோதரி எப்படி ஆட்கொண்டாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டுக்கு ஊதுபத்தி மேலே அட்டையில் ஒரு படம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, பாபா படம். அதன் மூலமாகத்தான் சகோதரியின் வீட்டுக்கு இல்லத்திற்கு நுழைந்திருக்கிறார் சாய்நாதர். சகோதரிக்கு முதல்ல அவர் யாருன்னே தெரியல. அம்மா என்னம்மா ஊதுபத்தியில் சாமி படம் போட்டிருக்கு, இது என்னமோ ஒரு தாத்தா படம் போட்டிருக்கு, அப்படி தான் அம்மாட்ட போய் கேட்குறாங்க. அம்மா சொன்னாங்க, அது தாத்தா தான், நமக்கெல்லாம் தாத்தா தான், அவர் மிகப்பெரிய மகான், எனக்கு அதுக்கு மேலே அவரை பற்றி தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஊதுபத்தி டப்பா வச்சுட்டாங்க. சகோதரியினுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் அழகாக கட் பண்ணி சாமி ரூமில் வச்சுட்டார். அவருக்கு ஏதோ தோணுது, அவருக்கு தோணலை, பாபா தோண வைக்கிறார். நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், உங்களை ஆட்கொள்கிறேங்கிறத பாபா பிரமாதமாக சொல்கிறார். கோகிலவாணிக்கு அப்போ இருந்தே ஆசீர்வாதம் ஆரம்பித்தாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே பாபா வந்தாச்சு ஜம்முன்னு. பாபா வந்துட்டார்னா பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகும். அதான் சத்தியமான உண்மை. என்ன பிரச்சனை வந்தாலும் தொடை தெரிவார் சாய்நாதர். பாருங்கள் எப்படி புரிய வைக்கிறார் பாருங்கள் சகோதரி. அப்போ சகோதரிக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க பாபாவை பற்றி சகோதரிக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. ஓம் சாய்ராம்னு சொல்லு,
நாளைக்கு நான் சென்டருக்கு போகிறேன், நீ வரியா அப்படின்னாங்க. சகோதரியும் கூட்டிகிட்டு சென்டருக்கு போயாச்சு. சென்டரில் அற்புதமாக ஆரத்தி நடக்குது. சகோதரி வந்து வியப்பின் உச்சத்தில் இருக்காங்க. என்னடா இப்படியெல்லாம் நடக்குது, பிரமாதமாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போதே சகோதரிக்கு மிகவும் பிடித்த மல்லிகைப்பூ மாலை பாபாவுக்கு. மல்லிகைப்பூவில் பிரமாதமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாபாவை. சகோதரிக்கு என்னென்ன, பாபா இவ்வளோ மல்லிகைப்பூ போட்டிருக்கல, எனக்கு ஒரு முழம் கொடுக்கக்கூடாதா? பாருங்கள், அந்த 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 சிறிய வயதில் என்ன கேட்கணும்னு தெரில பாபாட்ட. மல்லிகைப்பூக்கு ஆசைப்பட்டு கேட்டிருக்காங்க. ஆரத்திலாம் முடிஞ்சது, கிட்ட போகிறாங்க. கிட்ட போன அந்த ப்ரீஸ்ட்டு கோகிலவாணியை கிட்ட அழைத்து பாபாவோட கழுத்துலேருந்து எடுத்து ஒரு முழம் எடுத்து கரெக்டாக கட் பண்ணி சகோதரிகிட்ட கொடுக்குறார். சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிய வைத்தார் சாய்நாதர். சகோதரிக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கிறார். நீ பேசுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத பிரமாதமாக புரிய வைக்கிறார் இல்லையா? இன்னமும் நிறைய சகோதரிகளுக்கு புரியல. அண்ணா பாபா கிட்ட நான் எப்படின்னா பேசுகிறதுங்கிறீங்க. நீங்கள் அப்பாட்ட பேசுகிற மாதிரியே பேசுங்க. எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க இல்லையா, அதே மாதிரி பேசுங்க. அப்பா எனக்கு இது வேணும்ப்பா, இது வேணும்ப்பா, இதை பண்ணி கொடுங்கப்பா. சொன்னால் தான் செய்வாரான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. சொல்லவே வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம். பாருங்கள் சகோதரிக்கு என்னெல்லாம் பண்ணுறார் பாருங்கள். சகோதரி அற்புதமாக புரிந்து கொண்டார் மகானை. அன்றைக்கே சரண்டர் பாபாட்ட. நம்ம பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு தெய்வம் இருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய சப்போர்ட் இல்லைங்களா? அப்படியே நாட்கள் நகர்ந்தது. சகோதரிக்கு திருமணமாச்சு, குழந்தைங்கள்லாம் வந்தாச்சு. சகோதரி இந்த மேரே சாய் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சீரியலில் பாய்ஜாமா பாபாவுக்கு ரொட்டி எடுத்துகிட்டு போவாங்க. சகோதரிக்கு ஒரு ஆசை, அப்பா நான் ரொட்டி கொடுக்கட்டுமா உங்களுக்கு, ஆலு சப்ஜி பண்ணி நானும் உங்களுக்கு கொடுக்கட்டுமா? டேய் பேப்பர் எழுதி திருவிழச்சீட்டு போட்டு கேளுடா பையன்கிட்ட சொல்கிறாங்க. பையன் போடுறான். பாபா ஓகேங்கிறாரு. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உடனே கோதுமை மாவு எடுத்து ரொட்டி பண்ணி ஆலு சப்ஜி பண்ணி பாபா முன்னாடி வச்சாச்சு. சகோதரிக்கு இப்போ என்னென்னா பாய்ஜாமா தேடி போய் கொடுத்தாங்க. நம்ம இங்கேயே கொடுக்குறோமே, இது எவ்வளோ பெரிய தப்பு இது. அப்பா நான் உங்கள் சென்டருக்கு வரட்டுமா? அங்கெல்லாம் மலேசியாவில் வந்து ஆலயம்னு சொல்கிறதில்ல, சென்டருக்கு தான் சொல்கிறாங்க. அப்பா நான் உங்கள் சென்டருக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கட்டுமா? எதற்காக இந்த லீலைங்கிறது பாருங்கள். இன்னொரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு சகோதரி மீண்டும் திருவிழா சீட்டு தான் போட்டு கேட்குறாங்க. அப்பா நான் உங்கள் சென்டருக்கு வரட்டுமா வேண்டாமா? வா சென்டருக்கு வா. பாபா பதில் கொடுக்குறார். எடுத்துக்கிட்டாங்க. பையனையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க, வாடா போகலாம் அப்படின்னாங்க. சகோதரி வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம்தான். சப்பாத்தி ஆலு சப்ஜியோட சகோதரி கிளம்பியாச்சு. 7 மணி ஆகிடுச்சு சென்டருக்குள்ளே போகும்போது. 7 மணிக்கு ஆரத்தி முடிஞ்சிடும், நைவேத்தியம் முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும். அந்த ப்ரீஸ்ட்டு பயங்கர கோபமாக இருக்கார். எப்பவுமே சந்தோஷமாக ஜாலியாக இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட்டு கோபமாக இருக்கார். ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்கார். சகோதரி வந்து என்னடா அது ப்ரீஸ்ட் எப்பவுமே அவ்வளோ சந்தோஷமாக பேசுவார், இப்படி முணுமுணுன்னு இருக்காருன்னு சொல்லிட்டு கிட்டே போய் அந்த ப்ரீஸ்ட்டுக்கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட். நாங்கள் என்ன விஷயம் சொல்லுங்கள், நான் பயங்கர டென்ஷனாக இருக்கேன்னாரு. இல்லை நான் வந்து சப்பாத்தியும் ஆலு சப்ஜியும் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், பாபாவுக்கு நிவேத்தியம் பண்ணுறீங்களா? இந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த ப்ரீஸ்ட் முகத்தில் அப்படி 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. அப்படி என்ன சொன்னீங்க அப்படின்னாரு. நான் சப்பாத்தியும் சப்ஜியும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னேன். என்னுடைய கோபத்துக்கும் என்னுடைய டென்ஷனுக்கும் காரணமே ரெகுலராக சமைக்க வேண்டிய ஒரு வல்ல. இன்றைக்கி பாபாவுக்கு பிரசாதத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னு நான் தவிச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் கொண்டுட்டீங்க, கொடுங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போய் பாபா முன்னாடி வைத்து நைவேத்தியம் பண்ணி அத்தனை பேருக்கும் கொடுக்குறாங்க அன்றைக்கி. அப்போ பாபாவோட லீலை எப்படி பாருங்கள் இல்லையா? அவருக்கு இங்கே பிரசாதம் வேண்டும் ஆலயத்திற்கு, சகோதரிக்கு அந்த உணர்வை கொடுத்து அந்த சீரியலை பார்க்க வச்சு ரொட்டி பண்ண வச்சு அதை எடுத்துக்கிட்டு சென்டருக்கு வான்னு சொல்லி சகோதரியை வர வச்சு இன்றைக்கி பிரசாத நைவேத்தியம் நடந்து அத்தனை பேருக்கும் கொடுத்தாச்சு. இதெல்லாம் தான் சாய்நாதர் செய்வார். அற்புதமாக அமர்க்களமாக அற்புதங்கள் செய்வதில் சாய்நாதருக்கு நிகர் யாருமே கிடையாது. இப்படி நாட்கள் நகர்ந்து போகுது. சகோதரி குழந்தை உண்டாயிருக்காங்க. 7 மாத கர்ப்பிணி சகோதரி. ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சகோதரிக்கு மிகப்பெரிய பயம். உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணாங்க. கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. கணவர் ஆசிரியர் ஸ்கூலுக்கு போயிருக்காரு, அவரும் அங்கே ஓடி வராரு. மருத்துவர்கள் உடனே ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க. மருத்துவர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க? இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும். ஏன்னா ப்ளீடிங் ஸ்டாப் ஆகலை. ப்ளீடிங் ஸ்டாப் ஆனால் ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்கலாம். பட் ப்ளீடிங் ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. கர்ப்பவிக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது, குழந்தைக்கு ஆபத்து. இது இப்படி விட்டோம்னா ஏதாவது ஒரு உயிரைத்தான் காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி சொன்ன உடனே சகோதரிக்கு பகீர்ந்துச்சு. எப்படி கர்மா விளையாடுது பாருங்கள். சகோதரி நேர் அப்பாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். அப்பா நீங்கள் இருக்கீங்கப்பா, எனக்கு எதுவுமே ஆகாதுப்பா, எனக்கு சுகப்பிரசவம் தான் நடக்கும். பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள்.
என்னை இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுங்களப்பா அப்படின்னாங்க. சகோதரி வேண்டிக்கிட்ட அடுத்த 1 ஹவரில் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ ஒரு பெரிய மருத்துவர் வந்தார். வந்துட்டு இனிமேல் ஆப்ரேஷன் தேவையில்லை, ஆனால் டிஸ்சார்ஜ் செய்யாதீர்கள், இங்கேயே இருக்கட்டும், நம்முடைய அப்சர்வேஷன்லேயே இருக்கட்டும் இவங்கன்னு சொல்லிட்டாங்க. சகோதரி அங்கே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சகோதரிக்கு திடீர்னு ஒரு ஆசை, வாழைப்பழம் சாப்பிட வேண்டும். மருத்துவர்கிட்ட கேட்கலாமா? கேட்டால் திட்டுவாங்க. நம்ம அப்பாட்ட கேட்போம், அப்பா எனக்கு ஒரு வாழைப்பழம் கொடுக்குறீங்களாப்பா அப்படின்னு சகோதரி கேட்குறாங்க. அடுத்த நாள் காலையில் கணவர் ஒரு பையோடு வருகிறார். வந்து சகோதரிகிட்ட கொடுத்து, நேற்றுக்கு பாபா கோயிலுக்கு போயிருந்தேன் சென்டருக்கு, அந்த ப்ரீஸ்ட் வந்து உங்கள் மனைவிக்கு இந்த 2 வாழைப்பழத்தையும் இந்த மாம்பழத்தையும் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னாங்க. சகோதரி கண்களில் கண்ணீரோடு அப்பாவுக்கு நன்றி சொன்னார்கள். பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் சாய்நாதர். எப்படி அழகாக நிரூபித்தார் பாருங்கள். சகோதரி அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டாங்க. மாம்பழத்தை சாப்பிட போகும்போது பக்கத்து பெட்டில் இருக்கிற அம்மா சொன்னாங்க, அம்மா மாம்பழம் சாப்பிடாத, நீ குழந்தை உண்டாயிருக்க, மாம்பழம் சாப்பிட்டேன்னா இருமல் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அனுபவத்தை அவங்க சொல்கிறாங்க. சகோதரி இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பா அனுப்பிச்சிருக்கார், நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டாங்க. சாப்பிட்டா இருமல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பயங்கரமான இருமல், வயிறே கழுண்டு விழுந்துடும் போல இருக்குது, அந்த மாதிரிலாம் இருமல். டாக்டர் திட்டினாங்க. என்னங்கன்னாங்க, தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமே, ஏன் இப்படிலாம் எங்களை கேட்காம இதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னாங்க. இப்போ வேறு வழியில் ஆப்ரேஷன் செஞ்சே ஆகணுன்ற மூடுக்கு வந்துட்டார் டாக்டர். ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணிடலாம், இந்த அம்மா சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஸ்கேனோட ரிசல்ட் வருது. அப்போ டாக்டர் சொன்ன விஷயம், அம்மா உங்கள் கர்ப்பப்பை பிரமாதமாக இருக்குது, உங்களுக்கு சுகப்பிரசவம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நடக்குங்கிறாரு. சகோதரி கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் பாபாவின் லீலை. மருத்துவர்கள் ஒரு பக்கம் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்ன மருத்துவம் பார்த்துருக்காரு பாருங்க, பிரமாதப்படுத்திட்டார் சகோதரியை. சகோதரி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அன்றைக்கி. அம்மா நீங்கள் வீட்டுக்கு போங்க, அப்புறம் வலி வந்தால் வந்துருங்கன்னாங்க. அதன் பிறகு எனக்கு அற்புதமாக குழந்தையை பெற்றுக் கொடுத்தாருன்னா சாய்நாதர். சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்னாங்க. சகோதரி பிரமாதமாக வாழ்நாள் இது மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ சமீபத்தில் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து, வயிற்றில் மீண்டும் வலி. அந்த கர்மாவோட விளையாட்டு தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். பாபா தான் சொல்கிறாரு, எந்த கர்மா வந்தாலும் எதிர்கொள், உன் கர்மாவை நான் பார்த்து கொள்கிறேன்கிறார். நம்முடைய கர்மாவில் 95% அவர் எடுத்துக்கிறார், 5% தான் நமக்கு கொடுக்குறார். அந்த 5% நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல இல்லையா? அவர் இருக்கும்போது கவலையப்படாதீங்க, பாபா பார்த்துப்பார் எல்லாத்தையும். சகோதரிக்கு வயிற்றில் பயங்கரமான வலி. மருத்துவரை பார்க்குறாங்க. மருத்துவர் ஸ்கேன் பண்ணிவிட்டு சொன்ன அதிர்ச்சி தகவல், அம்மா உங்கள் கர்ப்பப்பையில் பிரம்மாண்டமான கட்டி இருக்குது, அதை இம்மீடியட்டாக ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா அது வந்து கர்ப்பப்பை வாலோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது. இது மிகவும் ஆபத்தான கட்டி இது. அது மட்டும் இல்லை, அதை எடுத்துகிட்டு அதை பயாப்சிக்கு அனுப்பணும். அது ஒருவேளை கேன்சர் கட்டியாக இருந்ததுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சகோதரி மிரண்டுட்டாங்க. சகோதரி நேராக பாபாட்ட தான் போய் உட்காந்தாங்க. அப்பா நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போக போகிறேன், நீங்கள் கூட வாங்க, நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க, என்னை நீங்கள் காப்பாற்றி கரை சேர்ப்பீர்கள் என்பது எனக்கு சத்தியமாக தெரியும். எனக்கு பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கையாக சகோதரி பேசுகிறாங்க இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும். நான் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை போகிற வழியிலையோ நான் உங்களை தரிசனம் செய்ய வேண்டும். எங்கே மலேசியாவில் இது நடக்கக்கூடிய காரியமா? சகோதரி வேண்டுதல் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் சாய்நாதர் தரிசனம் கொடுப்பார் இல்லையா? கரெக்டாக பாருங்கள் எப்படி கொடுத்தாரு பாருங்கள், அமர்க்களமாக. சகோதரி கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வார்டில் படுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆப்ரேஷன். அப்போ நர்ஸு வந்தாங்க. அம்மா உங்களை வார்டு மாற்ற சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஆப்ரேஷன் தியேட்டர்கிட்டேயே ஒரு வார்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் தயாராகுங்கன்னாங்க. இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, பேக்கிங்கெல்லாம். ஸ்ட்ரெச்சரில் சகோதரி தூக்கி வச்சுக்கிட்டு அந்த புது வார்டுக்கு போகிறாங்க. சகோதரி மனதுக்குள்ளே என்ன வருத்தம்னா, அப்பா நான் உங்களை என்ன பார்க்கவே இல்லையாப்பா, நாளைக்கு காலைல ஆப்ரேஷன்ப்பா, எனக்கு நான் உங்களை தரிசனம் பண்ணணும்ப்பா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வார்டுக்கு போனால் ஷேரிங் பெட்டு 2 பேர், அங்கே பக்கத்தில் ஒரு பாட்டி படுத்துருக்குறாங்க, அவங்களும் தமிழ். 2 பேரும் பரஸ்பரம் பேசி கொண்டிருக்கும்போது அந்த பாட்டிக்கும் கர்ப்பப்பையில் கட்டி, அந்த பாட்டி சொல்கிறாங்க, நான் யாரையும் நம்பலை, நான் ஒரே ஒருத்தரை தான் நம்புகிறேன், அந்த நபர் யார் தெரியுமா, என் செல்ஃபோன்லேயே வச்சுருக்கேன், காட்டுறேன்னு சொல்லிவிட்டு சகோதரி கோகிலவாணிக்கு செல்ஃபோன் எடுத்து காட்டுறாங்க. அந்த செல்ஃபோனில் சாய்நாதர் அப்படி கை காமிச்சிக்கிட்டு இருக்காரு. சகோதரி கண்களில் கண்ணீரோடு அப்பா அப்பான்னு கதறிட்டாங்க. அந்த பாட்டி சொன்னாங்க, ஏன் அழுவுற அப்படின்னா, இல்லை நான் அப்பாவோட தரிசனம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், நாளைக்கு காலையிலேக்குள்ளே எனக்கு தரிசனம் கொடுங்கப்பான்னேன். பாருங்கள், இதுக்காகவே வார்டு மாற்ற வச்சு உங்கள் மூலமாக
தரிசனம் எனக்கு கொடுத்தார் சாய்நாதர். அதுக்கப்புறம் எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதுன்னா பயாப்சி அனுப்பிச்சாங்க, எதுவுமே இல்லை, நான் இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு சென்ற வாரம் சகோதரி ஷீரடி வந்தபோது என்கிட்ட பேசியிருந்தாங்க. அதுதான் சாய்நாதர். கர்மா நம்மளை பாடாய்படுத்தினாலும், நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க, பாபா இருக்கார் நம்மோடு, நம்மை காத்து ரட்சிப்பதற்காகவே இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டேன்னு சாய்நாதர். இன்றைக்கி 3 சகோதரின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்தார் சாய்நாதர். என்ன அற்புதங்க, பிரமாதமான அற்புதம் இல்லையா? இன்றைக்கி விசாவுக்காக எத்தனை பேர் காத்திருக்கிறீர்கள்னு அவருக்கு தெரியும். அவருக்கு அதுக்காக இன்றைக்கி 2 அற்புதம் கொடுக்குறார் இல்லையா? சகோதரி, அந்த அமெரிக்கா சகோதரி மூலமாக அடுத்தவர்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், ஒரு அற்புதம் சொன்னாரா? அடுத்து மகனுக்காக ப்ரேயர், பதில் எங்கே கிடைக்கும்னா நம்முடைய அற்புதங்கள் நிகழ்ச்சி மூலமாகவே சகோதரிக்கு பதிலை கொடுக்குறார். அதுதான் உங்களுக்கும் அவர் பதிலாக சொல்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கேள்வி கேளுங்கள், பதிலாக சாய்நாதர் வந்து நிற்பார் பிரமாதமாக. அடுத்து இந்த கோகிலவாணி சகோதரிக்கு என்ன ஆசீர்வாதங்க, பிரமாதமான ஆசீர்வாதம். அமர்க்களப்படுத்திட்டார். எந்த கர்மை உன்னை பாடாய்படுத்தினாலும் கவலை கொள்ளாதே அப்படிங்கிறத நமக்கு புரிய வைத்தார் சாய்நாதர் இன்னைக்கு பிரமாதமாக. இப்படி 3 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த எபிசோடு பாருங்கள், பிரமாதமான எபிசோடு. 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான். இந்த அற்புத மழையில் நாமும் நனைய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி எதற்காக ப்ரேயர்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பாபா 2 விசா அற்புதம் கொடுத்தார் இல்லைங்களா? நம்மளும் அதற்காக ப்ரேயர் பண்ணுவோம். யாரெல்லாம் விசாவுக்காக காத்திருக்கிறீர்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை சாய்நாதர் கொடுப்பார். அவரிடம் மன்றாடி கேட்டுக்கொள்வோம். பாபா அந்த விசா ஆசீர்வாதத்தை எல்லோருக்கும் வழங்குங்கள் அப்படின்னு சொல்லி கேட்போம். வாங்க பிரார்த்தனை செய்வோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம், சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com. பக்தி பக்திமயம்.